நம்ம நட்சத்திரத்துக்கு எந்த பிரசாதம் கொடுத்தா நமக்கு சக்சஸ் கிடைக்கும், அது எந்த நாளில் கொடுத்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும், என்ன மாதிரியான வெற்றிகள் வரும்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம கிளியரா பார்க்க போறோம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜிலேபியை தானமா கொடுத்தா அதிர்ஷ்டம் வந்து சேரும். ஜிலேபியை கொடுத்தா அதிர்ஷ்டம் சேருமான்னு லாஜிக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேரும். ஆனா ரோகிணி நட்சத்திரக்காரங்களுடைய கையால கொடுத்தா அப்போ இது அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் ஆகும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு உணவு வகைகள், ஒவ்வொரு சுவைகள் இருக்கு. அப்போ ஜிலேபி அதில் ஒரு வகையான சுவை. இந்த பஞ்சபூதங்களால தான் நம்மளுடைய சாப்பாடு எல்லாமே உருவாகுது. மழையால, நிலத்தினால, காற்றினால தான் எல்லா விஷயங்களுமே. ஏன் நம்ம மனுஷங்களே அப்படிதான் நம்ம உருவாகிறோம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சுவையை நம்ம கையாளும் போது அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. பக்கத்துல கோவில்ல உங்களுக்கு இந்த ஜிலேபி அவைலபிளா இல்லைன்னா நீங்க உங்க வீட்லயே வாங்கி வச்சுக்கலாம். வர சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், அக்கம் பக்கத்தினருக்கு கொடுக்கலாம். நான் சொல்ற நட்சத்திர நாட்கள் அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா சக்சஸ், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு தரலாம், மிருகசீரிஷம் நாள் அன்னைக்கு தரலாம், புனர்பூச நட்சத்திரம் வரும்போது தரலாம், ஆயில்யம், பூரம், உத்திர நட்சத்திரங்கள் வரும்போது நீங்க ஜிலேபியை தானமா பண்றப்போ அதிர்ஷ்டங்கள் கைகூடும்.